குமரா போற்றி போற்றி. நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே மகர ராசிக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கும். மகர ராசி என்பவர்களே, குரு, சுக்கிரன், புதன், ராகு ஆகியோர் நன்மை செய்வார்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் நன்மை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தம் அமைய வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பதுடன் ஆதாயமும் அடைவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் சில அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து தேக்க நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் படிப்பீர்கள். ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதிலளி கூறி பாராட்டுகள் பெறுவார்கள். ஆனாலும் நண்பர்களுடன் பழகும்போது கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் இருக்காது. அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவருக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. நல்ல நாட்கள் மார்ச் 8, 9. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை, மகாவிஷ்ணு. பரிகாரம்: புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும். இந்த மாதம் மிகச் சிறப்பான மாதம். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமः.